வேதத்தில் கடினமான வார்த்தைகளில் இன்றைக்கு துர்ச்சன பிரவாகம் என்ற வார்த்தையை நாம் பார்க்க போகிறோம். இந்த துர்ச்சன பிரவாகம் என்ற வார்த்தை அநேக பாடல்களில் கூட நாம் கேட்டிருப்போம். இந்த வார்த்தை இடம்பெற்றுள்ள வசனத்தை முதல்ல வாசிக்கலாம், பிற்பாடு அதன் அர்த்தத்தை நான் கூறுகின்றேன். 2 சாமுவேல் 22 அதிகாரம் 5 வாக்கியம். மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. இந்த துர்ச்சன பிரவாகம் என்பதற்கான இணையான ஆங்கில வார்த்தை ஃப்ளட்ஸ் ஆஃப் அன்காட்லி என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த துர்ச்சனம் பிரவாகம் என்பதற்கான எளிமையான தமிழ் அர்த்தத்தை சொல்லணும் அப்படின்னா, பிரவாகம் என்றால் வெள்ளப்பெருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். துர்ச்சனம் என்பது தீமை செய்கிறவன், துன்மார்க்கம் செய்கிறவன் என்று பொருள்படும். இதை இணைத்து நாம் பார்க்கும்போது துன்மார்க்கம் தீமை, துன்மார்க்கன் என் வாழ்க்கையில் வெள்ளம் போல் படையெடுத்து வருவதைக் கண்டு நான் பயந்தேன் என்று சங்கீதக்காரன் கூறுவதை பார்க்க முடிகின்றது. தொடர்ச்சியாக வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார் என்று வசனம் குறிப்பிடுவதை பார்க்கலாம். அப்படின்னா என்ன? இந்த துன்மார்க்கன் வெள்ளம் போல் படையெடுத்து வந்தபோதும் அந்த ஜலப்பிரவாகத்திலிருந்து கர்த்தர் என்னை தூக்கிவிட்டார் என்று அழகான அர்த்தத்தை இந்த சங்கீதம் கூறுகிறது. இந்த வார்த்தையின் அர்த்தத்தை வேறு யாராவது தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே துர்ச்சன பிரவாகங்கிற வார்த்தை பைபிளில் வேறு எங்கெல்லாம் வருதுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பகிர்வோம் இயேசுவை என்று அன்புடன் பைபிள் ஸ்கூல்.